ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சண்டே எப்படி போச்சு? எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ அதாவது இன்றைக்கி வந்து நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். முக்கியமான விஷயத்தை பற்றி 2026 தேர்தலில் என்ன நடக்கும் அதை லாஸ்ட்டாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி முதல்ல நம்ம எதை பேசுனா கொத்தடிமைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதங்கிற மாதிரி. இந்த குடும்பம் தான்ப்பா ஆட்சி ஆளணும், அதுக்கு அவங்க தான்ப்பா சரிப்பட்டு வருவாங்க, அந்த குடும்பம் தான் பரம்பரை ஆளணும், அவங்களுக்கு நாங்கள் பூஜை தூக்குவோம், முட்டு கொடுப்போம், முரட்டு முட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொத்தடிமைகள் கதைட்டு நடக்காங்க தளபதி விஜய்க்கு எதிராக. ஸோ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த கொத்தடிகளே கொஞ்சம் கேவலமான இரிட்டேட்டிங்கான கொத்தடிமைகள் இருக்கும்ல, அதில் 2வது இடத்தை நான் வந்து போஸ் வெங்கட் கொடுத்துட்றேன். அந்த இடம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கரு பழனியப்பன். இந்த கரு பழனியப்பனை ஏன் வந்து நான் அந்த கேவலமான கொத்தடிமை இரிட்டேட்டிங் கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறேன்னா, கரு பழனியப்பட்ட பேச்சை எத்தனை பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை மேடைகளில், இல்லைன்னா அவர் நடத்துகிற, ஏன்னா அவர் இந்த இப்போ கூட இடையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நீயானா அந்த நிகழ்ச்சிக்கு போட்டியாக ஜி தமிழ் ஒன்று ஆரம்பித்தாங்க, தமிழா தமிழ். அதை இவர் தான் தொகுத்து வழங்கினார். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் எவ்வளோக்குள்ள இரிட்டேட்டிங்கானவர் அப்படின்ட்டு. அதாவது அந்த இப்போது நீயானால அந்த கோபிநாத் அவள் எவ்வளோ அருமையாக எவ்வளோ நீட்டாக நடத்துவார், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இந்த ஆள் ரொம்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீத்தன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அதிபுசாலித்தனமா. ஏன் அந்த இரிட்டேட்டிங் சொல்கிறேன்னா, அங்கே யாராவது புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா இவரை விட புத்திசாலியாக பேசினாங்க அப்படின்னா அவங்கள நோஸ் கட் பண்ணிடுவார், முக்க வச்சுருவார். அதை விட ஒன்று இவர்கிட்ட யாராவது திருப்பி வந்து கரெக்டாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மொக்கத்தனமான ஒரு பதிலை அப்படியே இந்த தாய்விடத்தை செம்படிக்கிற மாதிரி கொடுப்பார். ஸோ அதில் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன், இதை எல்லாருமே கவனிச்சிங்களா எத்தனை பேர் தெரில, பார்த்துருந்தவங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அது என்ன டாபிக் தெரில, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் கேள்வி வைப்பாங்க நிகழ்ச்சியில். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுடைய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பயிர் சொல்லணும்? ஆனால் கருப்பள்ளி மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, புத்திசாலித்தனமா. அதில் தான் அது அவருடைய அதிமேதாவித்தனத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் வைக்கிறனால அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்துருக்காங்க. இது என்ன பதில்? இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சேர்த்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் சேர்த்தாலும் சரி, இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சுன்னா இங்கேருந்து அப்படியே எத்தனை டீச்சர் வேண்டி அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்கேருந்து மாறி பார்க்க சேரணும், ப்ரைவேட் ஸ்கூல் தான் அங்கேருந்து மாறி போய் சேரணும்ல. இது என்ன ஒரு பதில்? இதை ஒரு அதிமேத்தனமாக பேசிட்டு அந்த பையனை நோஸ் கிட்ட வேற பேசுவார் இவர். ஸோ இவரை நிறைய இடங்களில் அதாவது இவர் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு கேவலமான கொத்தடிப்பை நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த போஸ் வெங்கட்டும், இப்போ போஸ் வெங்கட்டும் அதே மாதிரி கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பயில் கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையும் ஒரு இரிட்டேட்டிங் கேவலமான கொத்தடிமைன்னு சொல்கிறேன். அந்த வகையில் அந்த இரிட்டேட்டிங் கரு பழனியப்பன் பேசினேன் வீடியோக்கள் இப்போ நேற்று நான் பார்த்தேன். அதில் தளபதி விஜய்க்கு எதிராக என்ன கொத்தளிக்காரு கேட்டிங்கன்னா, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மோடிஜி அப்படின்னு பேரில் மட்டும் ஆளுமே சொல்கிறது இல்லை உங்களுடைய வீரம். அதாவது நீங்கள் அந்த பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத இருக்குது. விஜய் என்ன சொல்கிறான்னா, அவங்க கட்சியிலேருந்து 2 பெண்களை பேச விட்டு 1000 ரூபா கொடுக்குறத நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அர்த்தப்பூட பேசக்கூடிய விஜய் அவர்கள் அதை ஆமோதிக்கிறாரா எதுக்குறாரா? இல்லை அவருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, நான் வந்து 2000 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறாரா? என்ன சொல்ல வராரு? அதை பற்றி அவர் எதுவுமே பேசலையே. ஒரு ஆளுமே எப்படி பேசணும்? அன்றைக்கி எங்களுடைய சின்ன ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு போன தேர்தலில் டெல்லியே ஆட்டி படைச்சாருங்க. அதுதாங்க ஆளுமை. இவருக்கு என்னங்க பேசுறது அப்படின்னு ரொம்ப நக்கலாக கேவலமாக விமர்சனம் பண்ணுறாரு. அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னையா நீ அந்த நிகழ்ச்சியை பார்த்து இல்லை கேட்குறேன். இதுதான் கூமுட்டத்தனமான இரிட்டேட்டிங். அதாவது அந்த மேடையிலே அந்த பெண்கள் பேசும்போது இந்த 1000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம், இதுக்கு இந்த 1000 எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு என்ன பெருசா, நீங்கள் இலவச பசு விட்டோன்னே எங்களுக்கு கேவலம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி டோனில் தான் அந்த பெண் பேசினாங்க. அதுக்கு எங்கள் அண்ணன் வருவான்னு சொன்னோன்னா அங்கேயே தம்ஸ் அப் காட்டியிருப்பார் விஜய் அவர்கள். இது எல்லாருமே பார்த்தாங்க. இந்த கரு பழனியப்பன் மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரியலையான்னு தெரில. ஸோ அங்கே தான் அவர் ஆமோதிச்சாரா அந்த பெண்கள் பேசினதா? இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா 2000 கொடுக்குறதுக்கு அவர் வந்திருக்காரு, அதை சொல்கிற இடமா இது? அவங்க பொதுக்குழு கூட்டத்தில் இது என்ன, இந்த நாங்கள் அடுத்தாப்பில் ஆட்சிக்கு வந்தால் என்ன நீங்கள் அடுத்தாப்பில் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சொன்னது அதே நீங்கள் பாதி செய்யலை. ஸோ தளபதி விஜய் என்ன பண்ணுவார் இந்த மக்களுக்குங்கிறத 2026 தேர்தல் நெருங்குல அப்போ சொல்லுவார். அப்போ தெரிஞ்சுடுங்க அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்னன்னு. ஏதாவது பேசணும்னு உழைட்டு வரக்கூடாது. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இவ்வளோக்குள்ளே வீராப்பா பேசுகிறா இந்த கரு பழனியப்பன். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போச்சுல, கெட் அவுட் மோடியா கெட் அவுட் ஸ்டாலியானு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டிஎம்கே காரங்களும் அண்ணாமலை பிஜேபியெல்லாம் மாறி இந்த வார் சண்டை நடந்தாங்கல்ல என்ன வந்து சோசியல் மீடியாவில். ஸோ அப்போது அந்த டைமில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது அவர் அரங்கத்துக்குள்ள ஒரு மண்டபத்தில் கூட்டி வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு கெட் அவுட் மோடி கத்தினார்ல. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? நீங்கள் இவ்வளோக்குள்ளே எதிர்ப்பு தெரிவிச்சோ அந்த வப்பு அந்த திருத்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அமல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு மோடி வர தமிழ்நாட்டுக்கு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு போஸ்டர் இல்லை, ஒரே ஒரு கருப்பு கொடி எங்கேயாவது பறக்குதா? உங்கள் ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. உங்கள் சின்னவர் தான் சொன்னார் கெட் அவுட் மோடி நான் சொல்லுவேன்ட்டு. அதை எதிர்த்து அண்ணாமலை இப்போ ஜெயிச்சிட்டாரா இல்லையா? நீங்கள் வாய் மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்போ தளபதி விஜய் சொன்னது கரெக்டாக இல்லையா? உங்களுடைய சீக்ரெட் ஓனர் பிஜேபி சொன்னார்ல, அது 100% கரெக்ட் தானே? இது இந்த இடத்துல இப்போ அதிமுக ஆட்சி இருக்கணும், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கணும் திமுக. இப்போ என்ன வரத்து வருவீங்க? வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் கருப்பு கொடியை பிடிச்சிருப்பீங்களா இல்லையா? கருப்பு பழனி ஏற்றிருப்பீங்களா இல்லையா? என்ன மிஸ்டர் கரு பழனியப்பன்?
என்ன ஒரு பேச்சு இதெல்லாம்? மொக்கத்தனம் முரட்டு முட்டு கொடுக்குறல, அதாவது இரிட்டேட்டிங் பீப்புள் நீங்கள். அதாவது கொத்தடிமையாக நிறைய பீப்புள் இருக்காங்க, அதுலேயுமே இரிட்டேட்டிங் பீப்புள்னா இந்த மாதிரி பீப்புள் பேசும்போது என்ன தோணும்னா, பக்கத்தில் இருந்துச்சுங்களேன் நங்கு நங்குன்னு மண்டையிலே கொட்டணும் போல. அதாவது இது இந்த தற்குத்தனமாக பேசுறது இவ்வளோக்குள்ள, அதாவது ஒரு கொத்தடிமையாக இருக்கிறது அதை பெருமையாக கர்வமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த போஸ் வைக்கிட்டு பேசுவார் இந்த கருப்பள்ளி பொண்ணு. அதில் பெருமை பீத்த காயமாக எனக்கு சிரிப்பு தான் வருது. இல்லை என்ன வீராசனம், உங்கள் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து டெல்லி ஆட்டு படைச்சிட்டாராம். அன்னைக்கு தான் அவர் வந்தாலும் கெட்டோட்டு மோடி சொல்லி நமக்கு எங்களுக்கு நிதியை தரல அப்படின்னு பொங்குனாங்கல்ல, திமுக கட்சியே பொங்குச்சுல்ல, கெட்டோட்டு மோடின்னு எவ்வளோ ஹேஷ்டேக் போட்டீங்க. இன்னைக்கு வாராருல ராமேஸ்வரத்துக்கு வந்து இன்னைக்கு பாமன் மலை திறக்காருல, ஒரே ஒரு கெட்டோட்டு மோடி போடுங்க பார்ப்போம். இல்லை ஒரே ஒரு கருப்பிடு. அப்புறம் எதுக்கு இந்த வீராசனம்லாம்? எங்கேயோ இருக்கும்போது அவர் எங்கேயோ இருப்பார், அவருக்கு இந்தியாவிலே இருக்க மாட்டார், வேற வெளிநாட்டு போயிருப்பார் பிரதமர் மோடி. ஸோ அப்போ இங்கே கிடந்து கமிஷன்ட்ட சுற்றுறது பயங்கரமா. ஸோ அவர் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காரு. இப்போ என்ன சொல்றதுக்கு தெரியல. இதை வேற பெருமையை பீத்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, யாரு கேட்டிங்கன்னா பழைய சொம்பு தான், லியோனி. அவர் உட்காந்துட்டு அதாவது ஒரு மியூசிக் சேரில் விளையாடுனாலே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சுற்று சுற்ற வேண்டியிருக்கு. நீ அப்போ தான் அந்த மியூசிக் சேரில் உட்கார முடியும். எடுத்த உடனே டேரெக்டாக போக முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் சுற்றி நான் மியூசிக் சேரில் அப்படி தான் விளையாடுவோம், சென்டரில் ஒரு சேர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அதுக்கு அவ்வளோ போட வேண்டியிருக்கு, 50 சுற்ற வேண்டியிருக்கு. இவர் நேராக வந்த உடனே நேராக முதலமைச்சர் சீட்டில் உட்காரணுமா? ஏன் நடக்குதுங்க அப்படின்ட்டு. சரி, அவருக்கு அவ்வளோ நேரம் ஆகும்னா அப்போ உங்கள் கட்சியில் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்களே, எப்படி டேரெக்டாக வந்த உடனே கொடுத்துட்டீங்க? இந்த கிளையில ஏன் அப்போ அங்கே கேட்கல? சூடு சொரணம் இருந்தால் இப்போ இந்த கிளையை அங்கே கேட்கலன்னு கேட்குறேன், லியோனிக்கு கேட்குறேன். ஏன் இந்த கிளையில் அவரால் கேட்க முடியல? ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கதறலுக்கு பதில் சொல்கிறதுக்காக மட்டும் நம்ம வீடியோ பதிவு போடல, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதை கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விஜயவரம் வந்துட்டால் மட்டும் இங்கே என்னத்தை கிழிச்சிருவார், என்னத்தை மாற்றம் அடைஞ்சிருவார். ஸோ அப்படி நிறைய கருத்துக்களை இப்போ நீங்கள் இப்போ தபில வச்சுக்காத தொடர்ந்து ஆதரிக்க விடுவாங்க. தளபதி விஜய் 2026 ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கப்பா, அவன் நடிகர்ப்பா, அவன் வந்த உடனே இங்கே எல்லாம் மாற்றிடுவாரா, ஏன் விஜயகாந்த் வந்தால் என்னாச்சு, கூட்டணி என்ன வச்சாரு, ஏன் கமலஹாசன் வந்து என்னாச்சு, இப்படி நிறைய பேர் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி உங்களுடைய எண்ணங்கள் திசை பார்ப்பாமா. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, நான் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சி விடணும் நீங்கள் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயங்க, இங்கே இருக்கிற அந்த திராவிட கட்சி, இந்த திமுக, அந்த அதிமுக, என்னை பற்றி அதிமுகவுமே ரெண்டுமே ஒன்று தான். சரி, திமுக கம்பேர் பண்ணும்போது அதிமுக கொஞ்சம் பரவாயில்ல சொல்லலாம், மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ திராவிட கட்சிகள், இந்த திமுக மாதிரி கட்சிகளை அகற்றணும் அப்படின்னா அதை வந்து தன்னிச்சையாக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக ஒருத்தரால் முடியும் கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் தளபதி விஜய் அவர்களை தவிர வேற யாராலையும் முடியாது. ஏன்னா அவர் தான் இவ்வளோக்குள்ள ஒரு துணிச்சலோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு, இந்த திமுகவை அகற்றியாகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட. ஸோ இதுக்கு அப்புறமும் யார் வந்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி யாராலும் செயல்படுத்த முடியல. விஜயகாந்தாலும் ஓரளவுக்கு வந்தார், அவருமே கூட்டணி வச்சுட்டு இப்போ உடனே சரியில்லாமல் காணாம போயிட்டார். ஓகேவா? ஸோ இப்போ தளபதி விஜய் மட்டும் தான் இருக்கார். வேற யாராலையுமே நல்லா நினச்சிடுங்க, வேற யாராலுமே இங்கே இருக்க திராவிட கட்சிகளையா முற்றிலுமா அவங்களால அகற்ற முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். எவ்வளோ பேர் எவ்வளோ புத்திசாலித்தனமான கதை சொன்னது இங்கே என்ன, இப்போ எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ நம்ம மாநிலம் எவ்வளோ முன்னேறிக்கு, எதை வேணால் சொல்லட்டும். ஒரு சுய அறிவு உள்ள, இவ்வளோ ரோசம் உள்ள ஒரு தமிழனா நம்ம என்ன, ஒரே குடும்பம், தாத்தா பேரன் அப்பன் கொள்ளு பேரன் வரிசையாக அவங்க தான் ஆட்சி ஆளணுமா இந்த தமிழ்நாட்டை? ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பிறந்த வேற எவனுக்கும் தகுதி கிடையாதா, இருக்கக்கூடாதா? ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாறி மாதிரி வரட்டுமே, புதுசாக வரட்டுமே? ஏன் அவங்கள்ட்ட வந்து பட்டா போட்டு எழுதியா கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை? அந்த ஒரே ஒரு கேள்வி இங்கே நறுக்குன்னு கேட்கணும், அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஸோ உங்கள்கிட்ட யாராவது மாற்றுக்கத்தை வச்சாங்கன்னா, தளபதி விஜய் அவர் மேலே அவர் நெகட்டிவாக, அவருமே திமுக மாதிரி தான் செயல்படுவார், அவருமே இதுக்கு முட்டு கொடுக்காரு, இதுக்கு ஆதரவு பண்ணுறாரு, எதை வேணால் பேசிட்டு முதல்ல இங்கே உள்ள திராவிடத்தை அகச்சுன்னா என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். வேறு யாராலையும் அகச்ச முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தானே அவர் என்ன பண்ணுறான்னு தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக மாற்றி பேசுகிறவங்க நம்ம கொடுக்க முடியாது. தளபதி விஜய் அவர்கள் அவர் சொன்ன நாள்லேருந்து அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. எதுலையாவது ஒரு முன்ன பின்னா முரண்பாடாக இருந்திருக்காரா எந்த விஷயத்திலாவது அப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்பு முன்ன முரண்பாடு நம்மளுக்கு தேவை இதை ஒரு குடும்ப அரசியல், ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி அவங்க குடும்பம் தான் இதுக்கு செட் ஆவாங்க இந்த நாட்டு ஆர்டருக்கு. அப்படி என்ன அவங்களுக்கு தகுதி இருக்குது? அப்போ இங்கே பிறந்த மற்றவங்களுக்கு தகுதி வரக்கூடாதா? ஏன் உனக்கு வரக்கூடாது? எனக்கு இப்போ எனக்குமே தளபதி விஜய் மாதிரி அந்த செல்வாக்கு அந்த பழம் நாமளுமே அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு மனுஷன் இந்த மண்ணில் பிறந்த எல்லாருமே அப்படி தான் யோசிக்கணும். நம்ம மண்ணில் பிறந்த மகன் யாருக்குன்னா அந்த உரிமை இருக்குல்ல, அந்த கொஞ்ச நாள் என்ன தெரியுமா ஆகும், அந்த உரிமை இப்போவே பாதி பேரை அடிமையிலாம் கொத்தடிமையிலாம் மாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு இலவசமாக அதை இதன்னு கொடுத்து ஸோ அந்த குடும்பமே ஆண்டு போட்டுப்பா அவங்க தப்பா செட் ஆவாங்க, அதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் விட்டு போகிற நிலைமை கொஞ்ச நாள் உருவாயிரும். ஸோ அப்படிலாம் விடக்கூடாதுங்க. அது எப்படி விட முடியும்? இது மன்னராட்சி விட கேவலமாக இருக்க. ஸோ அதனால் அந்த ஒரு எண்ணத்துக்கு இதை வந்து அப்படி மனசை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷக்கிரிமிகள் பரவுது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் நேருக்கு நேராக அவங்ககிட்ட யாராவது இப்படி வச்சாங்க, நீங்கள் இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க,
உங்களுக்கு வேணாம், அதாவது ஒரே குடும்பத்திலேருந்து இந்த நாட்டை ஆடுறதுக்கு அவங்க தான் தகுதி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த தமிழ்நாட்டு மகன் யார் வேணாலும் இந்த நாட்டை ஆடலாம், எல்லாருக்குமே தகுதி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நெத்தியடியாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா ஒரே குடும்பம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அதிமுகவில் கூட ஒரே குடும்பம்ட்டு வரல. ஏன்னா இடையில சண்டை போட்டு வேறு மாறி மாறி வந்தாங்க. ஆனால் அந்த திமுகவில் மட்டும்தான் அவங்க குடும்பம் தான். அதுக்கு தான் இந்த கொத்தடிமை இவ்வளோ முரட்டு முட்டா கொடுக்கும்போது திரும்பணும். மக்களும் காலங்காலமாக பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, கடைசி நேரத்தில் அவங்க ஓட்டு காசு கொடுப்பாங்கல்ல, அந்த டைமில் பணத்தை வாங்கிட்டோன்னொன்னே நம்ம கிராமப்புறத்தில் நம்மளுடைய தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம காசை வாங்கிட்டோம், காசுக்கு உண்மையாக இருக்கணும். சில இடத்துல சத்தியம் கூட வாங்கிடுறாங்க. ஸோ இவங்க நினைக்கனா அது வந்து அப்படி தானே, அவங்க வந்து உழைச்சே இதை சம்பாதிச்சு இந்த காசோட அருமை தெரிஞ்சவங்க, அந்த காசுக்காக கஷ்டப்படுறவங்க, அவங்க நினைப்பாங்கன்னா காசு கொடுத்தாங்கன்னா நான் வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப தவறு. ஒன்னேன்னு புரிஞ்சுடுங்க, காசு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லாதீங்க. வேண்டாம்னு சொன்னால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட நினச்சிடுவாங்க. இல்லைன்னா திரும்பி உங்கள் காசுங்கிறது அவங்களுடைய உழைப்பில் எடுத்து கொடுக்கல, உங்கள்கிட்ட திருடி சம்பாதிச்ச பணம் தான். அது உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ காசை வாங்கிடுங்க. குச்ச உணர்ச்சிலாம் உங்களுக்கு யாருக்குமே எதுக்குமே வேண்டாம். நீங்கள் நினைக்கிற எந்த கட்சி வரணும் ஆசைப்படுறீங்க அதுக்கு ஓட்டு போடுங்க, தவறே கிடையாது. அப்போ தான் இந்த லஞ்சம் ஊழலாம் ஒழியும். ஸோ நீங்கள் காசை வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட தப்பு. யார் காசு கொடுக்காமல் நிற்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் தளபதி விஜய் உங்களுக்கு பிடிச்சவங்க போடணும். ஆனால் அந்த காசை வாங்கிட்டோம், நம்ம அவங்க உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய இன்னும் ஊர்களில் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க. ஏழை பால மக்கள், தாய்மார்கள், நிறைய பேர் சகோதர சகோதரிகள். ஸோ அவங்களாம் ஒன்று மனசில் புரிஞ்சுடுங்க, காசு வாங்கிட்டோம் அவங்கள்ட்ட அந்த குச்ச உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். யார் காசு கொடுத்தாலும் எந்த கட்சி கொடுத்தாலும் தைரியம் அவங்க, அது உங்களுடைய காசு தான். ஸோ அதாவது இதை பார்த்துருக்க நம்முடைய தோழர்கள், உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய குடும்பம், சகோதர சகோதரிகள், உங்கள் தெரிஞ்சவங்க குடும்பம், அங்கே உள்ள ஏழை மலை மக்கள், சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னன்னா, 2026 சரியான ஒரு பண வேட்டையும் நடக்கும். ஓட்டுக்கு பெரிய லெவலில் பணம் கொடுப்பாங்க. ஸோ பணத்தை வாங்கிட்டோங்கிற குச்சம் வச்சு அவங்களுக்கே ஓட்டு போட தேவையில்லை, அது உங்களுடைய பணம் தான். இதை நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிச்சவங்களுக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்ட போடுங்க அப்படிங்கிற கருத்தை எல்லார் மனசுலையும் பதிவிக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் உங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கணும். ஏன்னா நிறைய மக்கள்கிட்ட இந்த எண்ணங்கள் இருக்குது. கிராமப்புற மக்கள், இந்த மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஐயோ நம்ம காசு வாங்கிட்டோம், எப்படிங்க அவன் காசு கொடுத்தான், இன்னும் அந்த கட்சிக்காரெலாம் காசே கொடுக்கல, ஸோ அவன் இந்த பக்கம் வந்துட்டு கொடுக்காம போயிட்டாங்க, எனக்கு கொடுக்கலங்க அவனுக்கு சண்டை போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அது நினைக்க சீப் தான் வரும். சரி, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த காசுங்கிறத விட்டுருங்க. நீங்கள் யாருக்காவது இவருக்கு போடணும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவருக்கு நீங்கள் யாருக்கு மனசாக நினைக்கலாம் அவர் போடுங்க. இந்த காசு விஷயத்தில் மட்டும் அவனுக்கு கனெக்ட் பண்ணி இவன் தந்ததுனால இவங்க ஓட்டு போடணும், இவன் தராதனால அவனுக்கு ஓட்டு அப்படிங்கிற எண்ணத்தை மனசு வந்து எடுத்துருங்க. அப்படிங்கிற ஒரு விதையை நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அதை கொண்டு மனசில் பதிய வைங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதை கொண்டு சொல்லும். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்ற நிகழ்வுக்கு இதுவே காரணமாக அமையும். இதுதாங்க மெயின், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பான முறையில் வேறு லெவலில் பணத்தை அடிப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பணம் வாங்கின நம்முடைய மக்கள் என்னதான் யார் என்ன புரட்சிகரமாக என்ன பேசுனாலும் மறந்துட்டு பணம் அவங்களுக்கு அது நம்ம வந்து உண்மையாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு போய் ஓட்ட குத்திடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குற இடங்களில், நீ பேசுகிற அரசியல் பேசுகிற இடங்களில் இதை கொண்டு போய் சேருங்க. காசு யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க, வேண்டாம் சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சா உங்களுக்கு போடுங்க, அது எந்த ஒரு குச்ச உணர்ச்சி உங்களுக்கு தேவையில்லை, அது உங்களுடைய காசு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள். இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். இதை எத்தனை பேர் இதை ஆமச்சு நீங்கள் வந்து சேர்க்கிறீங்களோ அது வந்து 2026 ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இதை எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுறீங்க மற்றவங்கள்ட்ட அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.